மக்கள் நலன் சார்ந்துனா அதை பாஜகல இருந்தே செஞ்சிருக்கலாம்ல. ஏன் அங்கிருந்து வெளிவந்து செய்யணுன்ற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து பாஜகவுக்கு ஒரு முத்திரை குத்தியிருக்கிறாங்க. எப்படி அவங்க வந்து பேசுறாங்க பாஜகவை, இது வந்து ஒரு மைனாரிட்டிக்கு வந்து எதிரான கட்சி, சிறுபான்மையினரை வந்து அடக்கக்கூடிய ஒரு கட்சி, இது வந்து ஒரு ஹிந்துத்துவ கட்சி, இது வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சி, இது தமிழ் மக்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுல ஒரு பிம்பத்தை, அதாவது பிஜேபி மேல இருந்த ஒரு பிம்பத்தையே உடைச்சு 2024 தேர்தல்ல வந்து 2 டிஜிட்டுக்கான ஒரு ஓட்டு சதவீதத்தை வந்து பிஜேபிக்கு கொடுக்குற ஒரு அளவுக்கு அவர் வந்து மக்கள் கிட்ட வந்து சென்றடைஞ்சிருக்காருன்னா அதுவே ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு இருக்க கட்டமைப்புக்கு விஜய், உதயநிதி, அப்புறம் இன்னொரு இளை தலைவர்கள் வேணும் அப்படிங்கிறது வந்து இளைஞர்களாகிய எங்களுடைய ஒரு பார்வை. இப்போ பாஜகவில் வந்து அந்த ஒரு வாய்ப்பு அண்ணாமலை அவர்களுக்கு மறுக்கப்பட்டதன் காரணமாக இவர் இன்னைக்கு தலைவரா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சுயநலம் கிடையாது, ஒரு பொது நலம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொது நலம். ஏன்னா நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரா இன்னைக்கு அவர் ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரு. இது பாஜகவில் இருந்து செஞ்சாலும் சரி, தனிப்பட்ட முறையில் செஞ்சாலும் சரி, பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய நலன் வந்து நலன் தான். இளைஞர்களை மையப்படுத்தி அரசியலுங்கிறதுனால கூட அவர் தனியா வந்து இதை வந்து